ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடியது சைவ முட்டை போண்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையோட பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்மூத் பேட்டராக கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இதாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நான் டம்ளரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் தான் ஆவியில் வேக வைக்க போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். டம்ளர்ன்றனால நான் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ண போகிறேன். மேலே ஏதாவது மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி கவர் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கும்போது ஒரு டூத் பிக் விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். இப்போ இது 15 நிமிஷம் மட்டும் ஆயிடுச்சு நல்லா வெந்து வரதுக்கு. நம்ம எண்ணெய் தடவி இருக்கனால இது ஈஸியாக டீமோல்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட முட்டையோட பேஸ். இப்போ அடுத்ததாக இது கோட் பண்ணுறதுக்கு நம்ம மாவு கலவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. சோடா உப்பு ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளே ஒரு நல்ல கலர் கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான பேட்டராக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த முட்டை பேஸை போட்டு டிப் பண்ணி எடுக்கும் போது நல்லா அது மேலே கோட் ஆகணும். தண்ணியாட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒட்டாது, வளவலன்ட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்கான பேட்டராக கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நம்ம முட்டையை இதை டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை இருக்கு இல்லையா, இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாவு இது மேலே கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் கோட் பண்ணதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணல. மிளகாய் தூள் இருக்கிற கலரே போதும்னு விட்டுட்டேன். கண்டிப்பாக இது முட்டை போண்டா சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சைவமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். நம்மளோட சைவ முட்டை போண்டா ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.